திடீர் மாரடைப்பால் விஜய் டிவி குக் வித் கோமாளி செஃப் தாமுக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் சோகம் ஒட்டுமொத்த விஜய் டிவி திரைப்படங்கள் ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான நிகழ்ச்சியில ஒன்று குக் வித் கோமாளி. ஸோ இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஒரு சமையல் நிகழ்ச்சி. ஆனா இந்த நிகழ்ச்சியில இந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்களால காமெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு நார்மலான விஷயத்த ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறத அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி அவங்க உருவாக்குன எத்தனை நிகழ்ச்சிகள் மக்கள் மத்தியில் நல்லாவே பிரபலம் அடைஞ்சிருக்கு. அதனால அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோடுகளா ஒவ்வொரு வருடமும் புது புது மாற்றங்களோட உள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ குக் வித் கோமாளி நிகழ்ச்சி சீசன் 7 ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சீசன்ல எப்போதும் போல செஃப்பா நம்ம தாமு இருக்காரு. தாமு பொறுத்த வரைக்கும் இவரு சமையல்ல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய டிவி நிகழ்ச்சிகள்ல சமையல் பத்தின நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு. அதன் மூலயமா தாமு கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு தொடர்ந்து நிறைய சமையல்களை செஞ்சு அதன் மூலியமா கின்னஸ் ரெக்கார்டும் படைச்சிருக்காரு. இப்படி சமையல்ல நிறைய சாதனை பண்ண தாமு வைத்து விஜய் டிவி இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல தாமு அப்புறம் சமையல் வல்லுநர் வெங்கடேஷ் பட் இவங்களாம் சேர்ந்து தான் பயங்கரமான ஒரு நகைச்சுவை அலப்பற பண்ணாங்க. சில காரணங்களால வெங்கடேஷ் பட் திடீர்னு அவர் விஜய் டிவி விட்டு விலகிட்டாரு. இருந்தாலும் இப்போ தாமு, மாதபட் ரங்கராஜ், அப்புறம் நம்ம நடிகை ரோஜா இவங்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ ஜட்ஜா தேர்வாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலந்துக்கக்கூடிய கோமாளிகள் எல்லாருமே கப்புல்ஸா கலந்துக்கிட்டு பயங்கரமா நகைச்சுவையும் பண்றாங்க. விஜய் டிவி ஒளிபரப்பாகக்கூடிய காமெடி நிகழ்ச்சிகளுக்கு கண்டிப்பா மக்கள் மத்தியில நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பயங்கர நகைச்சுவையா இருக்கும். அதை பார்த்தா மக்களுடைய பாதி கஷ்டங்கள் மறந்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு பிடித்ததான் இருக்கும். அப்படிதான் இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை சீசன் 7 இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீசன் 7ல தாமு இப்போ அவருடைய முக்கியமான பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்காரு. இதுல நடுவரா தாமு நல்லாவே நகைச்சுவையும் பண்றாரு. இது வரைக்கும் தாமுவை நாம ஒரு சமையல் கலை வல்லுநர் தான் பார்த்துருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு அவரால் நகைச்சுவை பண்ண முடியும், அவருக்குள்ளேயும் இப்படி ஒரு நகைச்சுவை திறமை இருக்கு அப்படிங்கிறத விஜய் டிவி தான் வெளிக்கொண்டு வந்தாங்க. அப்படி இந்த நிகழ்ச்சியில முக்கிய நடுவராக கலந்துக்கிட்டு இந்த வாரத்துக்கான ஷோவை முடிச்சுட்டு நம்ம தாமு அவருடைய வீட்டுக்கும் புறப்பட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு அதன் காரணமா கார் மிகப்பெரிய ஒரு விபத்துல சிக்கியிருக்கு. அதுல அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டு பேச்சு மூச்சு இல்லாத மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் மருத்துவமனையில கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காராம் செஃப் தாமு. அனுமதிக்கப்பட்ட அவரை செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் அவர் உடம்புல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டு இருக்கு அப்படின்னும், அதன் காரணமா தாமுவை காப்பாற்றுவதே மிக மிக கடினம் தான் அப்படின்னு மருத்துவர்களே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த மிக முக்கியமான துயர செய்தி சற்று முன் இணையத்தை வெளியாகி ஒட்டுமொத்த விஜய் டிவி திரைப்படங்கள் ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்லையும் சோகத்திலையும் மூழ்க வச்சிருக்கு.